ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு கோச் அண்ட் ஷாக் யூடியூப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேங்க. எவ்வளோ மழை வந்தாலும் எவ்வளோ புயல் வந்தாலும் சரி, உங்கள் கனவை நோக்கி உங்கள் லட்சியத்தை நோக்கி உங்களுடைய அரசாங்க ஆசிரியராக உங்களோட லட்சியம் என்றைக்குமே எதுக்காகவும் தடப்படாமல் நீங்கள் ஓடிட்டே இருங்க. நான் எதை பற்றி சொல்கிறேன்னு நினைக்கிறீங்களா? சிடெட் எக்ஸாம். எஸ்ங்க, இந்த 2025ன்ற இயர் ஃபுல்லாகவே இந்த சிடெட் எக்ஸாம்ஸ் நடக்கவே இல்லை. நம்ம எல்லாருக்குமே தெரியும். 2025ல் வெறும் நோட்டிஃபிகேஷன்ஸ் மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க. அதுவும் 2026ல் February 8 அன்றைக்கி தான் சண்டே எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் நான் ப்ரிப்ரேஷன்ஸ் பண்ணுறதில் நான் என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறேன், அதே மாதிரி ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் போகிற டீச்சர்ஸுமே சரி ரொம்ப டைப்பில் இருப்பாங்க. அவங்களுமே ஸ்கூல்ஸையும் பார்த்துட்டு அவங்க எப்படி எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணுன்ற ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அவங்ககிட்ட இல்லைனா நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ண கொஷின் பேப்பர்ஸை ஜஸ்ட் ஒரு மார்க் டெஸ்ட் மாதிரி எழுதி பாருங்கள். ஸ்டெப் 2 என்னென்னா மார்க் டெஸ்ட் மாதிரி நீங்கள் எழுதி பாருங்கள். அது வந்து சைக்காலஜி எழுதலாம், இல்லைனா தமிழ், இங்கிலீஷ், இது மூணுமே கம்பல்சரி எழுதுங்க. ஏன்னா மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் வந்து கான்செப்ட்ஸ் நீங்கள் படிக்கிறீங்களோ படிக்கலையோ ஜஸ்ட் சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள். என்னால் 2.5 hours கன்சிஸ்டன்சியாக எழுத முடியாதுமா அப்படின்னு சொல்கிறவங்களா இருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் இந்த சைக்காலஜி, தமிழ், இங்கிலீஷ் ஆச்சும் எழுதுங்க. ஓகேங்களா? இப்போ நீங்கள் எழுதும்போதே தேர்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன, உங்களுடைய வீக்னஸ் என்ன அப்படின்றத உங்களால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸ்ட்ரென்த், வீக்னஸ் அப்படின்றத நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, எல்லாருக்குமே எல்லாமே வந்துடாது. சரிங்களா? அப்போது உங்களுக்கு எதில் நீங்கள் லேக் ஆகுறீங்க, எதில் நீங்கள் வந்து மார்க் டவுன் ஆகுறீங்க அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க. டெஸ்ட் எழுதும்போதே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அப்போ அது எல்லாமே நீங்கள் கேதர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி கேதர் பண்ண விஷயத்தை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் டெஸ்ட்டு முடிச்சதுக்கு அப்புறமேட்டா நம்ம எந்த ஏரியாவில் நம்ம ரொம்ப டவுனாக எழுதுகிறோம், நம்ம எதில் நமக்கு ரொம்ப மார்க் போகுது அப்படின்னு சொல்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கோங்க. ஏன்னா தமிழ், இங்கிலீஷில் கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு காம்ப்ரிஹென்ஷன் கொடுப்பாங்க. அந்த காம்ப்ரிஹென்ஷனை நம்ம நல்லா பண்ணால் தான் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு டெஸ்ட்டு முடிச்சதுக்கப்புறம் எரர் அனாலிசிஸ் பண்ணுங்கள். மார்க் கரெக்ஷன் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ மார்க் வருதுன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு எந்த ஏரியாவில் உங்களுக்கு மார்க் போகுதுன்றதை பாருங்கள். எரர் அனாலிசிஸ் பண்ணக்குள்ளே மட்டும்தான் நமக்கு தெரியும் நம்ம எங்கெங்கெல்லாம் மார்க் எல்லாமே நம்ம விடுறோம், எந்த ஏரியாவிலேருந்து அதிகமாக கேட்குறாங்க, பெடகாகி கொஷின்ஸில் எந்த டாபிக் வந்து ரிப்பீட் ஆகுது அப்படின்றது நமக்கு தெரிய வரும். ஓகேங்களா? ஸோ அதை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கே தெரியும், ஒரு 3-4 கொஷின் பேப்பர் எடுத்து நீங்கள் பார்க்கும்பொழுது தான் உங்களுக்கே தெரியும் நிறைய கான்செப்ட்ஸ் வந்து ரிப்பீட்டடாகவே கேட்டுட்ருப்பாங்க. கேட்குற விதம் வேணால் மாறலாம், ஆனால் கேட்குற டாபிக் வந்து என்றைக்குமே மாறாது. சரிங்களா? ஏன்னா நம்ம வந்து ஸ்கூல்ஸ் எல்லாமே எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவோம், சிலபஸ் படிப்போம், சிலபஸ் படித்ததுக்கு அப்புறமேட்டு அதில் இருக்கிற ஒரு சாப்டர் படிப்போம், யூனிட் டெஸ்ட் எழுதுவோம், யூனிட் டெஸ்ட்டுக்கு அப்புறம் ஒரு சாப்டர்ஸ் ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறமா தான் நம்ம வந்து ஆஃபேலி, ஆனுவல் அப்படின்ற மாதிரி ரீச் ஆகும். ஸ்கூல் டேஸில் இப்படி தான் நம்ம படிச்சிருப்போம். நம்ம பேட்டர்னுமே நம்மளுக்கு இப்படி தான் ட்ரெயின் அப் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம கெரியருக்குள்ளே வரும்போது ஒரு காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸை நம்ம ஃபேஸ் பண்ணும்பொழுது என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்படியே ரிவர்ஸ் ஆர்டரில் வாங்க. ஒரு மார்க் டெஸ்ட், ஒரு கொஷின் பேப்பர், ப்ரீவியஸ் அது என்ன கொஷின் பேப்பராக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் என்ன எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறதாலும் பரவாயில்ல, இதே ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு லெவல் ஆஃப் மார்க்ஸ், என்ன மார்க்ஸ் நீங்கள் ஸ்கோர் பண்ணுறீங்கன்றது உங்களுக்கு தெரியும். நான் இன்னும் போர்ஷனே படிக்கலையேம்மா, நீ எடுத்தோடனே ஒரு டெஸ்ட் எழுத சொல்கிறியே, எனக்கு வந்து ஒரு நெகட்டிவாக ஃபீல் ஆகாதா அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் யோசிக்காதீங்க. எதுவுமே நெகட்டிவாக ஃபீல் ஆகாது. ஏன்னா உங்களுடைய லெவல் என்ன, அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா, நீங்கள் ஒரு களத்தில் ஏறி ஓட போகிறீங்க, நீங்கள் எவ்வளோ தூரம் ஓட போகிறீங்கன்றது தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணுன்றது உங்களுக்கு நல்லா தெரிய வரும். அதே மாதிரி 6th ஸ்டெப் என்ன அப்படின்னா, லேர்ன் த கான்செப்ட்ஸ் ஃப்ரம் த கொஷின் பேப்பர். இப்போ அந்த கொஷின் பேப்பர்லேருந்து கான்செப்ட்ஸ் எல்லாமே கேட்டிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சைக்காலஜி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, பியாஜி கான்செப்ட்ஸ் இல்லாத ஒரு கொஷின் பேப்பரும் இருக்காது. அதேமாரி வைகோஸ்கி கொஷின் பேப்பர் இல்லாமல், கான்செப்ட்ஸ் இல்லாமல் ஒரு கொஷின் பேப்பரும் இருக்காது. அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் கான்செப்ட்ஸ் எல்லாத்துலேயுமே கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். ஓகேங்களா? செக் யுவர் ப்ராக்ரஸ் ஃப்ரீக்வெண்ட்லி. இப்போது நான் 1 வீக் ஒன்ஸ் வந்து மார்க் டெஸ்ட் எழுதுகிறேன் அப்படின்னா, நெக்ஸ்ட் வீக் நீங்கள் மார்க் டெஸ்ட் எழுதக்குள்ள ஃப்ரீக்வன்சியாக உங்களுடைய ப்ராக்ரஸ் வந்து ரேட்டிங் ஸ்கேல் வந்து ஹையப் ஆகுதான்னு பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 72 எடுத்திருக்கேன் அப்படின்னா, அடுத்த டெஸ்ட்டில் ஒரு 74, 78 அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீக்வன்சியாக இன்க்ரீஸ் ஆகுதான்னு பாருங்கள். ஏன்னா நான் லாஸ்ட் வீக் சண்டே எழுதும்போது ஒரு கொஷின் பேப்பரை ஃபுல்லாக எல்லா சப்ஜெக்ட்ஸுமே சும்மா எழுதி பார்ப்போம். ஏன்னா நான் சயின்ஸ், மேக்ஸ்லாம் அந்தளவுக்கு ரீகால்லாம் பண்ணலை, சும்மா எழுதுவோமேன்னு சொல்லிட்டு எழுதுனதில் எனக்கு வந்து ஒரு 76 மார்க்ஸ் வந்திருந்தது. இந்த வீக் இன்றைக்கி எழுதும்போது எனக்கு எவ்வளோ வந்ததுன்னா 80 வந்தது. ஸோ நான் இப்போ எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, இதுதான் என்னுடைய ஃபைனல் மார்க் நான் சொல்ல வரல, பட் இந்த ரேஞ்ச் வந்து ஒரு 70 to 80ஸ்குள்ளே நான் வர ஆரம்பிக்கிறேன். இப்போது இதிலேருந்து நான் பின்னாடி போயிட்டுனா கூட, இல்லை இதுலேருந்து முன்னாடி போகணும் அப்படின்னாலும் நான் ப்ராக்ரஸ் செக் பண்ணால் மட்டும்தான் போக முடியும். அதனால தான் உங்களை பிளாங்காக ஒரு டெஸ்ட் எழுதி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அந்த பிளாங்க் டெஸ்ட்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் நம்ம எந்த லெவலில் இருக்கிறோம் அப்படின்றது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கான்செப்ட்ஸை படிச்சிருவோம் நம்ம. இப்போது அந்த வழியில் போகும்பொழுது எந்த கான்செப்ட்ஸ் கேட்குறாங்க, நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும். இதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ.